புதுமை காட்டுவதற்காக யாழ்ப்பாணத்தில் நடந்த திருவிழா ஒன்றுக்கு யானையை கொண்டு வந்தார்கள். அதனால ஒரு பெண் காலை இழந்திருக்கிறார். பணம் படைத்தவர்களினுடைய புதிய தவறான முயற்சிகள் ஆபத்தில் தான் போய் முடியும். வெளிநாட்டு பணம் ஈழத்தில் தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்பதை நான் நீண்ட காலமாக உங்களுக்கு சொல்லி வருகிறேன். எனவே இந்த காணொளியில ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லாமல் இந்த வெளிநாட்டு பணமும் பணம் படைத்தவர்களினுடைய பணமும் எப்படி அவர்களுக்கு தெரியாமலே வீணடிக்கப்படுகிறது என்பதை இந்த காணொளியில் தெளிவாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். தயவு செய்து இந்த காணொளியை முழுமையாக பார்த்ததற்கு பிறகு உங்களுடைய கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருந்தாலும் இதில் உண்மை இருக்குதா, இதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? இல்லை பவனீசன், நாங்கள் புதுமையா நிறைய வழிகளில் பணத்தை செலவழித்து நிறைய விடயங்களை செய்யலாம், அதில் எந்த தவறுமே இல்லை என்று சொல்ல போகிறீர்களா? நீங்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தின் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். உங்களுக்கு தெரிந்திருக்கும், நீங்கள் செய்திகள் மூலமாக பார்த்திருக்கலாம். 2 நாட்களுக்கு முன்பு ஈழத்தில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற கோயில் ஒன்றில் திருவிழாவின் போது யானை அழைத்து வரப்பட்டது. புதுமை காட்டுறதுக்காகத்தான் யானை அழைத்து வந்திருக்கிறார்கள், அதுதான் உண்மையான விடயம். அந்த திருவிழாவில் யானை அலறியடித்து ஓடத் தொடங்கியதால 3 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 4 வயது பிள்ளை ஒன்று, அடுத்தது 2 பெண்கள், அதில் ஒரு பெண்ணினுடைய பாத பகுதி வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது. யானை மிதித்ததால அந்த பாதம் இனி இருந்தும் பலனில்லை என்றதால வெட்டி எடுக்கப்பட்டிருக்குது. மற்ற பெண்ணினுடைய உண்மையான அந்த பாதிப்பு விபரம் என்றது எனக்கு தெரியல. அந்த தகவல்கள் கிடைக்கிற நேரம் எதிர்காலத்தில் உங்களோட பகிர்ந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அந்த பாதம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தி எவ்வளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்றதை நீங்கள் யோசிச்சு பாருங்க. கோயிலுக்கு போய் வேண்டுதல்கள் செய்யணும், அது நிறைவேறணும், இது நிறைவேறணும் என்ற ஒரு ஆர்வத்தோட போன பெண்ணுக்கு பாதம் வெட்டி எடுக்கப்பட்டிருக்குன்னா அது உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ற அளவுக்கு ஒரு மன தைரியம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. உண்மையிலே இந்த யானை அலறி அடித்து ஓடத் தொடங்கி இப்படி ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், வன்னி பகுதிகளில் யானை இருக்கிற பகுதிகளில் வாழ்றவர்களுக்கு தெரியும். யானையை கலைக்கிறதுக்கு நாங்கள் எல்லாம் வயல் காவல் இருக்கக்கூடிய ஐயாக்களோடு எல்லாம் போய் கதைச்சிருக்கிறோம். அந்த ஐயாக்கள் தீப்பந்தம் வச்சிருப்பார்கள், இல்லை என்றால் வெடி வச்சிருப்பார்கள், இல்லை என்றால் ஏதோ ஒரு வகையில் அந்த யானையை அச்சப்படுத்துறதுக்கு வெளிச்சம் வச்சிருப்பார்கள். இந்த நெருப்ப யானை அஞ்சி பார்க்கும் அல்லது நெருப்பிடம் இருந்து விலகி இருக்கணும் யானை எப்பவுமே யோசிக்கிறது. எனவே இந்த திருவிழாவில் என்ன நடந்திருக்குதுன்னா, தீப்பந்தம் சுழட்டி இருக்கிறதாக செய்திகள் தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. யானை சாதாரணமா தீப்பந்தத்தை இப்படி சுத்தி காட்டினாலே பயந்தடிச்சு ஓடுமன்ற சூழ்நிலையில கூட அங்க தீப்பந்தம் சுழட்டி காட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா அதை கண்டுட்டு யானை எப்படி ஒரு இடத்தை நிற்கும் என்று எனக்கு தெரியல. எனவே தீப்பந்தத்தை பார்த்து யானை அலறி அடித்து பதறியதால தான் இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. எனவே ஒரு திட்டமில்லாத தன்மைதான் காரணம் என்று சொல்ல முடியும். ஒரு யானைப்பாகன் தான் யானையை கொண்டு வர முடியும். அந்த யானைப்பாகன் அறிவுறுத்தல் கொடுக்கலையா, தீப்பந்தம் வருதுன்னு சொன்னா என்ன மாதிரி இருக்கும் போகும்ன்றதை பற்றி முன்னம் ஆராயாம இப்படி ஒரு விடயம் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அது உண்மையிலேயே அதை ஏற்றுக்கொள்றதுக்கான ஒரு சூழல் இல்லை. இதெல்லாம் எதிர்காலத்தில் கோயில்களில் திருவிழாக்கள் செய்கிறவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு. என்ன தான் இப்போ யானையை கொண்டு வர போறீங்கன்னா, யானையை கொண்டு வரதுக்கு முதல் அந்த பாகனோட கதைக்கோணும். யானை எந்த விடயங்களை கண்டு பயந்தோடும், இந்த யானை பதறி அடிச்சு ஓடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இதால மக்களுக்கு பாதிப்பு இல்லையா, மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வச்சிருக்கோம்னா நாங்கள் என்னென்ன வழிகளை செய்யணும், இந்த மாதிரியான திட்டங்களை எல்லாம் தீட்டித்தான் யானையை கொண்டு வந்து புதுமை காட்ட முயல வேண்டுமே தவிர, அப்படி இல்லாமல் திட்டமில்லாமல் சில விடயங்களை செய்தால் மட்டும்தான் இப்படியான பாதிப்புகள் நடக்கும். இதுல மேலதிகமா நான் கதைக்க விரும்பல. உண்மையை சொல்ல போனா அந்த கோவிலினுடைய பேரோ எதையும் நான் இந்த இடத்த சொல்லல. அடுத்தது யார் உபயகாரர்கள் அந்த விடயம் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் உள்ளூர் கோயில் என்று நினைக்கிறோம். ஒரு அன்னளவான மக்களோட நடக்கிற ஒரு கோயில் திருவிழா. ஈழத்தில் எத்தனையோ பெரிய பெரிய கோயில்கள் இருக்குது. வற்றாப்பளை கண்ணகி அம்மன் கோயிலுக்கு எத்தனையோ லட்சம் பேர் வருகிறார்கள். நல்லூர் முருகன் கோயில், செல்வச்சன்னதி முருகன் கோயில், வள்ளிபுர கோயில், இப்படி எத்தனையோ கோயில் இருக்குது. திருகோணமலையில காளி கோயில், இந்த மாதிரி மட்டக்களப்பில் எல்லா இடத்தையுமே பெரிய அளவான சனத்தொகை வர கோயில்கள் எத்தனையோ இருக்குது. அப்ப அந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா எத்தனை பேருடைய உயிர்
பறிபோயிருக்கும்ன்றதை சொல்ல தெரியல. எனவே இந்த மாதிரியான சம்பவங்கள் இனி நடக்கக்கூடாதென்றால் புதுமை காட்ட வேண்டும் என்று முயல்பவர்கள் என்னதான் மக்கள் என்னதான் சொன்னாலும், ஐயோ இதெல்லாம் தேவையில்லாத விடயம் என்று சொன்னாலும், என்னட்ட பணம் இருக்கு, நான் புதுமை காட்ட போறேன் என்று சொன்னால் தயவு செய்து திட்டமிட்டு செய்யுங்கள். இதுக்கு அடுத்தபடியாக நான் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளணும்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரிந்து ஒரு வருடத்துக்கு முதல் ஒரு காணொளி ஒன்று பதிவிட்டிருந்தேன். ஈழத்தில் நிறைய கோயில், முதல்ல இன்னொரு விடயம் சொல்லணும். இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குதானே, இனி நான் சொல்ல போகிறது இந்த யானையை கொண்டு வந்த கோயிலை குறிக்கிறதோ அல்லது அந்த கோயிலில் அந்த திருவிழாவினுடைய உபயகாரர்களை குறிக்கிறதோ இல்லை. அந்த உபயகாரர்கள் யார், கோயிலினுடைய நிர்வாகம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. எங்கள்ட மண்ணில் ஒரு விடயம் நடக்கும்போது இதை வச்சு எப்படி மக்களை வெளிப்படைய செய்ய முடியுமோ அதைத்தான் நான் செய்கிறேன். மற்ற வகையில் எந்த விதத்திலையுமே தனிப்பட்ட முறையில் எனக்கு கோயில் நிர்வாகமும் தெரியாது, உபயகாரர்களும் தெரியாது, யாரையுமே எனக்கு தெரியாது. அதை அப்படியே விட்டுருவோம். நான் என்ன சொல்ல வந்தேனாண்டா, கோயில்கள் சம்பந்தமாக ஒரு காணொளி ஒன்று போட்டிருந்தேன். அதாவது நிறைய ஈழத்தில் இருக்கிற பழமையான கோயில்களினுடைய பழமையான கட்டிடங்கள் பணம் வந்த உடனே கூடுதலாக உண்மையை சொல்கிறேன், வெளிநாட்டு பணம் தான் நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கு. வெளிநாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து தங்களுடைய உடலை வருத்தி 50-60 வயது வந்தாலே அவர்கள் நோயாளிகள் ஆகிறார்கள். 3 நேர வேலைக்கு போகிறார்கள். 3 நேர வேலைக்கு போயும் அவர்கள் உழைச்சு இப்படியான விடயங்களை தான் செய்கிறார்கள். எங்களுடைய மண் நல்லா இருக்கணும், எங்களுடைய கோயில்கள் நல்லா இருக்கணும், எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது ஒரு விடயம் செய்யணும் என்று செய்கிறார்கள். அது எல்லாரும் இல்லை, பெரும்பாலான மக்கள் செய்கிறார்கள். சில பேர் தாங்கள் உண்டு தங்கள் பாடுண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாங்கள் அவரவர்கள் விருப்பம் தானே. எனவே இப்படி ஏதாவது செய்யணும் என்று யோசிக்கிறவர்கள் தயவு செய்து கோயில்கள் நீங்கள் கட்ட போறீங்களா, உங்களுடைய கோயிலினுடைய பழமை ஆராய்ஞ்சு கொள்ளுங்க. உங்களுடைய கோயில் எப்படியான கட்டிட அமைப்போடு இருக்கின்றதை பாருங்க, எவ்வளவு பழமையானதுன்றதை பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோமே, தஞ்சை பெரிய கோயில் யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்தா அந்த தஞ்சை பெரிய கோயில் இருந்திருக்குமான்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஏனெண்டா அதை இடிச்சு போட்டு அதை விட பெருசாக கட்டணும் என்ற ஒரு முயற்சிக்கு போடுவார்கள் ஒன்று சில இடங்களில் நான் யோசிச்சிருக்கிறேன். இந்த இடத்துல நான் இப்படி கதைக்கும் போது நீங்கள் தயவு செய்து தவறாக நினைச்சு கொள்ளாதேங்கோ. நிறைய இடங்களில் நடக்குது. குருந்தூர் மேலே விகாரியை போய் பாருங்கோ, அந்த விகாரியை கட்டி இருக்கிற கல்லை போய் பாருங்க, எப்படி கட்டி இருக்கிறார்கள். அந்த கல்லை பார்க்கும்போது நாங்களே பார்த்துட்டு சொல்லுவோம், டே இது 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட விகாரை போல இருக்குண்டு. ஆனால் கட்டப்பட்டது இப்போ ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்குள்ளதான். ஆனால் அந்த கட்டும்போது அவர்கள் திட்டம் போட்டு கட்டுறார்கள். இது எதிர்காலத்தில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அல்லது நாங்கள் இல்லாத 150 ஆண்டுகளில் இந்த விகாரையை ஆய்வு செய்யும் போது அந்த ஆய்வு முடிவில் வரணும் 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஒரு கட்டிட கலை இதில் தெரியுது. ஒரு வரலாற்றை திழிவுபடுத்துறதுக்கு அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் எங்கண்ட மக்கள் வெளிநாட்டு பணத்தோடு, நான் வெளிநாட்டு பணம்ன்றதை உறுதியாக சொல்லுவேன். ஏனெண்டா முன்காலத்தில் கோயில்கள் கட்டையிலையாதா இதாண்டு நீங்கள் கேட்கலாம், கட்டப்பட்டிருக்கு. ஆனாலும் இப்போ பெரிய அளவில் வெளிநாட்டு பணம் என்ற உடனே கோயில் நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் கூட அந்த கோயிலை இடித்து கட்டுவோம், இருக்கிற அந்த பழமையை யோசிக்க மாட்டார்கள், அது கட்டப்பட்டிருக்கிற கற்களை யோசிக்க மாட்டார்கள். சில வேளைகளில் அந்த கருவறைகள் எல்லாம் வித்தியாசமான பழமையான கட்டிட அமைப்போடு இருக்கும். அதையெல்லாம் இடித்து கட்டிவிட்டால் இன்னொரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த கோயில் ஆய்வு செய்வார்கள். இந்த கோயில் 2000 இதெல்லாம் இந்த கட்டிட முறைகள் சீமேந்த் கல்லை பயன்படுத்தி கட்டுற முறைகள் எனக்குன்னா இதை ஆராய்ஞ்சு பார்த்தா 2000 ஆண்டு கால பகுதியில் தான், அதாவது 2000ஆம் ஆண்டு கால பகுதியில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்குமென்று ஒரு முடிவு வரும். குருந்தூர் மலை விகாரியை போய் ஆராய்ஞ்சு பார்த்தா 2000 ஆண்டுகளுக்கு முன்பென்று வரும். அப்போ இதெல்லாம் எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ இதையெல்லாம் நாங்கள் மாற்றி அமைக்கணுமெண்டா எங்களுடைய மக்கள் வெளிநாட்டு பணத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளணும். தயவு செய்து இதை சிந்திச்சு கோயில்கள் இடித்து கட்ட போகிறீங்களா, கட்டும்போதாவது நீங்கள் அதில் இந்த மாதிரியான திட்டமிட்ட ஒரு முறையை பயன்படுத்தி கொள்ளுங்க. திட்டமிடல் இல்லாமல் கோயில் கட்டணுமன்றதுக்காக ஒரு பழமையான கல்லோட ஒரு கோயில் இருக்குன்னா அதை இடித்து போட்டு பெரிய கோயிலாக காட்டினா சரியா. நான் சொன்ன மாதிரி தஞ்சை பெரிய கோயிலை கூட இடித்து ஒரு பெரிய கோயிலாக கட்டணுமென்று காட்டுற அளவுக்கு எங்களுடைய மக்களினுடைய பணமும் மூளையும் வேலை செய்துன்றதை இந்த இடத்தை உறுதியாக நான் பதிவு செய்து கொள்கிறேன். இதனால் என்னை யார் விமர்சித்தாலும் பரவாயில்லை. இன்றைக்கு நான் சொல்கிற விடயத்தை என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய காலம் வெகு விரைவில் இருக்குது. இது இந்த கோயில் கட்டுற விடயம். இது பற்றி நான் ஒரு வருடத்துக்கு முன்பும் ஒரு காணொளி பதிவிட்டிருந்தேன். அடுத்த கட்டமாக இந்த கோயில் திருவிழாக்கள் தொடர்பாக கதைக்கணும்.
உண்மையை சொல்லப்போனால் நீங்கள் யோசிக்கலாம், பவனீசன் நீங்கள் ஒரு ஊரில் இருக்கிறீங்க, உங்களுடைய கோயிலில் இப்படி நடக்கிறது இல்லையா? ஏதாவது புதுமையாக செஞ்ச வேட்ட திருவிழாக்கள் நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும், தேர் திருவிழாவில் அப்படி இப்படியெல்லாம் நடக்கும், அப்படி நடக்கிறது இல்லையா? என்னுடைய ஊரில் வந்து இங்கே விசாரித்து பாருங்க, பவனீசன் எப்படி இந்த கோயில்களில் எப்படி ஆர்வமான ஆளோன்னு கேட்டால் என்னை பற்றி நான் கூடுதலாக கதைக்கும் போது நான் சொல்லுவேன், இதெல்லாம் தேவையில்லாததா, ஏன் அது அப்படி செய்வான் இப்படி செய்வான் என்று கதைக்கும் போது சில பேர் சொல்லுவார்கள், என்னோட நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர்கள், என்னடா எல்லா இடத்தையும் செய்கிறாங்க நாங்களும் செய்வோம் என்ற மாதிரி சொல்லுவார்கள். உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு இந்த கோயில்களில் பெரிய அளவான ஆடம்பரங்கள் விருப்பமில்லை. கோயில் கட்டுறது உண்மையிலே காலத்தின் தேவை. எங்களுடைய வரலாறுகள் கோயில்கள் மூலமாகத்தான் உணர்த்தப்படும். எனவே கோயில் கட்ட போகிறீங்களா, சீமெண்ட் கட்டுறதுல ஒரு 3000 சதுர அடி கோயில் கட்டுறதை விட ஒரு 100 சதுர அடியோ 200 சதுர அடி என்றாலும் அதை கருங்கல்லில் கட்ட பாருங்கோ, அதுதான் இந்த மண்ணினுடைய வரலாற்றுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றதை இந்த இடத்தை நான் பதிவு செய்து கொள்கிறேன். எனவே இந்த கோயில்கள் திருவிழாக்கள் நடக்கும்போது இந்த மாதிரியான விடயங்களை சொல்லுவேன். எங்களுடைய மண்ணில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் இப்போ புதிய புதிய நிறைய விடயங்கள் வந்து கொண்டிருக்குது. இப்போ ஜானையை கொண்டு வரது இந்த கோயிலில் இப்படி ஒரு விடயம் நடந்ததுக்கு பிறகு அவர்களை நாங்கள் குற்றம் சொல்ல முடியாது. இதற்கு முன்பும் பல பேர் முயற்சிகள் செய்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் ஜானையோட நகர்வலம் வாரார்கள், ஏற்கனவே நடந்திருக்கு. நாங்கள் திருவிழாவில் ஒரு நாள் எங்கேயோ யாழ்ப்பாண நகரப்பகுதிக்கு போன நேரம், அது என்ன திருவிழான்னு சொல்ல விரும்பல, யாழ்ப்பாண நகரப்பகுதியில் யானை நகர்வலம் வருது. அந்த யாழ்ப்பாணத்தில் அந்த யானை மதம் பிடிச்சு ஓட தொடங்கி இருந்தால் அது எத்தனை பேரை பாதிச்சிருக்கும், எவ்வளவு சொத்துழப்பை ஏற்படுத்தி இருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க. எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னென்னா, 10 திருவிழாண்டா முதலாவது திருவிழா ஒரு 10 மேளம் பிடிச்சா ரெண்டாவது திருவிழா 30 மேளம் பிடிக்கணும். அப்போ தான் நாங்கள் முதலாவது திருவிழாக்காரரை விட கொஞ்சம் கூட காட்டணும். என்ன அப்படி காட்டினா தான் எங்களுக்கும் கொஞ்சம் கௌரவமாக இருக்கும். பிறகு 3வது திருவிழாக்காரர் மேளம் நாதஸ்வரமாக பிடிக்கிற, நான் உனக்கு செய்கிறேன் ஜானையை பிடிக்க, கொஞ்ச காலத்தில் சிங்கம் புலி கரடியை கொண்டு வர அளவுக்கு கூட வரலாம். எங்களுடைய நாட்டில் நிறைய விடயங்கள் அடிப்படையில் மாறி போச்சுது. மரணச் சடங்கில் பறைமேளம் அடித்தார்கள், பறைமேளம் நாகரிகம் இல்லை என்ற பேரில் இன்றைக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் நாங்கள் அந்த பேண்ட் அடித்து விளையாடுற மாதிரி இங்கே வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தோடு வந்துடுது. இப்போ இதுக்குள்ள மரணச்சடங்கு நான் கொண்டு வரையில் அடிப்படையில் மாறப்பட்ட விடயத்தை சொல்கிறேன். அதே மாதிரி கோயில்களில் பல பல விடயங்கள் செய்யப்படுது. எனக்கு தெரிஞ்சு நான் சில ஊர்கள் சார்ந்த பயணத்துக்கு போகும்போது சில கோயில்களினுடைய திருவிழாக்கள் பற்றி அந்த ஊர் மக்கள் சொல்லும்போது, அந்த கோயில் திருவிழாலாம் அப்படி நடக்கும் தெரியுமா, முக்கியமாக 4ஆம் திருவிழா 5ஆம் திருவிழா வந்து வேறுங்கோ, மூலம் என்ன அது என்ன இதென்ன அது இதுன்னு சொல்லி அந்த ஒரு பணச்செலவை வந்து அதிகமாக செலவு செய்கிறார்கள் என்றதை அந்த கோயில் திருவிழாக்கள் பற்றி ஊர் மக்கள் சொல்லும்போது சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது உண்மையிலேயே ஒரு தவறான விடயம் என்றதை இந்த இடத்த நான் உறுதியாக பதிவு செய்கிறேன். ஒரு திருவிழா நடக்குதா, திருவிழாவில் ஒரு மேளம் தேவையா? ஒரு கோயிலில் எல்லா நாளும் ஒரே மாதிரி 4 மேளம் என்றால் 4 மேளம் தான். 2 மேளம் பிடிக்க போகிறீங்களா, 2 மேளம். கோயில்களில் இந்த நிர்வாகமே முடிவு செய்து ஒட்டுமொத்தமாக எல்லாருமே அவ்வளவுதான் செய்யணுமென்ற ஒரு சூழலில் செய்து கொண்டு போகிறதுன்னு இல்லை. என்னுடைய ஒரு கருத்து என்னென்னா, நீங்கள் அதிகமாக செலவு செய்து ஒரே நாளில் 1000 மேளத்தை பிடிச்சி கொண்டு வந்து அடித்தாலும் நாளைக்கு விடிய அந்த 4ஆம் திருவிழா பவனீசன் திருவிழா 1000 மேளம் அட்டியண்டா அட்டி தான்டாப்பா நல்லா செய்து விட்டான்டா. 3ஆம் நாளும் சொல்லுவேணும், 4ஆம் நாள் சொல்லுவேணும், அடுத்த முறை சொல்லுவேணுமா, ஒரு கிழமைக்கு பிறகு உங்களை பற்றியே கதைச்சு கொண்டு இருக்க போயிடுமா. எனவே ஒரு விடயத்தை செய்யறதுக்கு முதல் யோசிங்க. ஒரு கல்வி சார்ந்த விடயத்தை உங்களுடைய திருவிழா நேரம் அறிவியுங்க. இந்த திருவிழாவில் நான் ஆடம்பரமாக செய்வதை தவிர்த்து கொண்டேன், இருந்தாலும் கூட இந்த பணத்தை நான் போன வருடம் 30 லட்சம் ரூபாய் கோயில் திருவிழாவுக்கு செலவழித்தேன். இந்த வருடம் 5 லட்சம் ரூபாவில் மட்டுப்படுத்தி மிகுதி 25 லட்சம் ரூபாவை கல்விக்காக ஒதுக்கிக் கொள்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற மாணவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒதுக்கிக் கொள்கிறேன். இந்த ஊரில் இருக்கிற குடும்பத்தில் வீடு இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஒரு 3 பேருக்கு வீடு கட்டி கொடுக்க போகிறேன். அதை இந்த கோயில் பேரில் நான் செய்ய போகிறேன் அல்லது என்னுடைய பேரில் செய்ய போகிறேன்னு அறிவித்து அதை ஒரு ஒரு புதிய விடயமாக கொண்டு வாங்க. அதுதான் இந்த நாட்டுக்கு தேவையானது. புதுமை எப்படி அங்கே பழையதை கொண்டு வர மாதிரி இருக்கணும். நாங்கள் இனி பழையதை கொண்டு வந்தாலே அது புதுமை தான். அடுத்த கட்டமாக வெளிநாட்டு பணம் இப்படி பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குமாக இருந்தால் இன்னொரு 50 வருடத்தில் ஒரு அழிந்து போன ஒரு இடமாகத்தான் எங்களுடைய ஈழ தேசத்தை நாங்கள் பார்க்க முடியும். அது ஏன் சொல்கிறேன்னா, இங்கேருந்து போனவர்கள் எல்லாம் இறந்ததுக்கு பிறகு
என்ன நடக்கும்? ஒரு 50 வருடத்துக்கு பிறகு அவர்கள் இல்லை. ஏனென்றால் இப்போ 60, 70, 80 வயதிலெல்லாம் அனுப்பி கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் இன்னொரு 50 வருஷத்துக்கு பிறகு இருக்க மாட்டார்கள். பிள்ளைகளும் அனுப்பாது. அதுக்கு பிறகு இங்கே என்ன? எனவே வெளிநாட்டு பணமும் இங்கே இருக்கிற பணம் படைத்தவர்களினுடைய செயலும் எதிர்காலத்தில் ஒரு திட்டமிடல் நோக்கி போகணும். நீங்கள் கொடுக்க போகிற பணத்தை சரியான முறையில் ஒரு திருவிழாவுக்கு 30 லட்சம் செலவாகுது, 5 லட்சத்தோட முடிச்சு போட்டு மிச்சம் 25 லட்சத்தை 3 திருவிழா காசாட்சியத்தை இங்கே ஒரு தொழில் முயற்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்க. தொழில் முயற்சி ஏற்படுத்தி ஊரில் எத்தனையோ போட்டி போட்டு திருவிழா செய்கிறவர்கள் எல்லாம் போட்டி போட்டு தொழில் முயற்சியை ஏற்படுத்த முயற்சி செய்யுங்கோ. அடே மூத்தின்ற வடியன் பவனீசன் ஏதோ நிறுவனம் தொடங்கி 10 பேருக்கு வேலை கொடுக்குறானாம்டாப்பா. என்னடாப்பா அவனை மாதிரி என்று இப்படி 4-5 பேர் கதைக்க தொடங்கினா நாளைக்கு கோயில் திருவிழாவில் போட்டி போட்டு செய்தவர்கள் இதே மாதிரி இன்னொரு நிறுவனத்தை அமைச்சு இன்னும் 10 பேருக்கு வேலை கொடுப்பார்கள். நாளைக்கு வெளிநாட்டில் அவர்கள் வயதாகி இறந்ததுக்கு பிறகும் அவர்களுடைய பெயரோட இங்கே நிறுவனங்கள் இயங்கும், வேலை வாய்ப்போடு இருப்பார்கள். எத்தனையோ நிறுவனங்கள், ரட்டன் தாத்தாவினுடைய நிறுவனம் அவர் இறந்தாலும் ரட்டன் தாத்தாவினுடைய பெயரில் எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் ரட்டன் தாத்தாவை ஞாபகம் வச்சு கொண்டு தான் இருப்பார்கள். அதே மாதிரி செய்யுங்கோ. கோயில்களுக்கு போட்டு முடக்கி விட்டுறாதீங்கோ. கோயில்களுக்குள்ளே நீங்கள் கோயில்களை கட்டுங்கோ. ஆனால் இந்த திருவிழாக்களுக்கு இப்படி ஆடம்பரமாக செலவு செய்யாதீங்க. அடுத்தது என்னதான் செய்தாலும் என்னதான் சொன்னாலும் நாங்கள் கோயில்களுக்கு தான், கோயில் கட்டுறதுக்கு தான் செய்ய போகிறோம்னா தயவு செய்து வடக்கு கிழக்கில் இருக்கிற நிறைய பகுதிகளுக்கு போய் பாருங்கோ. கட்ட தொடங்கி எத்தனையோ பேர் கோயில் கட்டி இடையில் நிற்குது. நான் எல்லாம் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச திரியாய அண்மித்திருக்கிற ஒரு பகுதியில் ஒரு பிள்ளையார் கோயில் 10 வருடங்களாக கட்டப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் எனக்கு சொல்லப்பட்டது. நான் அங்கே போகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. அப்போ அவர்கள் எல்லாம் அடிப்படையில் ஒரு கோயில் கட்டுறதுக்கே இவ்வளவு சிரமப்பட்டு கொண்டிருக்கும் போது இங்கே ஒரு கோயில் திருவிழாவுக்கு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் என்று செலவழிக்கிறது உண்மையிலே வீண். அந்த கோயிலை போய் கட்டி கொடுங்க. நீங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கிற எல்லா இடத்துக்கும் போய் அந்த கட்டி இடையில் நிற்கிற கோயில்களை கட்டி கொடுத்து அங்கே ஒரு சேவை செய்யுங்க. நான் ஒரு முருகன் சிலை அமைக்கலாம்ன்ற ஒரு முயற்சியை எடுத்திருந்தேன். நான் அந்த முருகன் சிலை தொடர்பாக சொல்லணும் அந்த ஐயாவுக்கு சொல்லியிருந்தேன். ஐயா அது தொடர்பான முடிவுகள் எடுத்து போட்டு எங்களுக்கு சொல்லுங்கோண்டு. இன்னுமே அந்த முடிவு வரையில் அது எப்போ வருமென்று எனக்கு தெரியலை. நாங்கள் இப்படி தான் பண்டாரவன்யனுடைய சிலை தொடர்பாக ஒரு முயற்சி எடுத்தோம். அது எந்த அளவுக்குன்னு எனக்கு தெரியலை. அந்த முருகன் சிலை தொடர்பாக கேட்டெடுத்த அந்த ஐயா எங்களுக்கு பதில் விரைவில் தொடர்பு கொண்டு சொல்கிறதா சொல்லியிருந்தார். நிர்வாக கூட்டங்கள் எல்லாம் போட்டு எல்லாம் கதைச்சு போட்டு இன்னும் பதில் வரையில் அந்த மாதிரி ஒரு முருகன் சிலையை பெருசாக அமையுங்கோ. வவுனியாவில் ஒரு பெரிய ஒரு மலை இருக்குது. அதை ஈழத்து பழனி முருகன் கோயில்னு சொல்கிறார்கள். அங்கே போய் ஒரு பெரிய முருகன் சிலையை அமையுங்கோ. இல்லையண்டா ஒரு சிவன் சிலை அமையுங்கோ. பெரிய ஒரு சிவலிங்கத்தை வையுங்கோ. எல்லை பகுதிகளை பார்த்து அந்த இடங்களை செய்யுங்கோ. அது உங்களுடைய பெயரை பெரிய அளவில் பேசும். அதை தாண்டி நீங்கள் இப்படியே என்னதான் சொன்னாலும் ஒரு நாள் உழைக்கிறமடா ஒரு நாளில் அனுபவிச்சு போட்டு போகணுமெண்டு இப்படி அழிவுகளை ஏற்படுத்துகிற விடயங்களுக்குள்ளே போகாதீங்கோ. நாங்கள் இந்த கடவுளுக்கு தான் செலவழிப்போம் என்று சொல்கிறவர்கள் இப்போ சொன்னதை செய்யுங்கோ. அப்படி இல்லை இந்த பணம் என்ற பெயர் சொல்லணுமடா அதுக்காகத்தான் நான் செய்கிறேன்னு சொன்னால் தயவு செய்து தொழில் முயற்சிகளை ஏற்படுத்தி கொடுங்கோ. இல்லை இந்த கல்வி வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்கோ. இந்த விடயங்கள் தான் நீண்ட காலத்துக்கு உங்களுடைய பெயரை உச்சரிக்கும் என்றதை இந்த இடத்தை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காணொலியில் இருந்து இப்போ விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் குரல் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபொத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை சேரும்.